36வது வகுப்புல நானும் நீங்களும் இன்று அமர்ந்திருக்கிறோம். கடைசியான வகுப்புல நாங்கள் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ரஜபு மாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தபூக்குக்காக என்ன செய்தார்கள்? பயணமானார்கள். தபூக்குல போய் ரோமர்களோட யுத்தம் செய்வதற்காக ரசூலுல்லாஹ் தபூக்கு வரைக்கும் போய் யுத்தம் செய்ய அந்த முயற்சி செஞ்சாங்க. ஆனால் யுத்தம் நடக்கல. அவர்களே கட்டுப்பட்டு வந்ததனால யுத்தம் நடக்கல. இருந்தாலும் அல்லாஹ் தாலா அதுல நிறைய படிப்பினைகள் எங்களுக்கு என்ன செஞ்சாங்க சொன்னார். அந்த தபூக்குக்கு போற வழியில, தபூக்குக்கு போவதற்கு முன்னால, தபூக்குல போய் ரசூலுல்லாஹ்க்கு நடந்த நிகழ்வுகள், அதுல மிக விசேஷமாக தபூக்குல இருந்து திரும்பி வந்த நேரம் 3 நபித்தோழர்கள் பின்தங்கினார். அவங்களால போக முடியல. அதற்கான காரணங்கள், அதுல உள்ள படிப்பினைகளை நாங்கள் ஓரளவு முழுமையாக கடைசியான வகுப்புல நாங்கள் பார்த்தோம். இன்றைய தினம் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு, நாங்கள் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஃபத்துஹு மக்கா வெற்றி அடைஞ்சது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா வெற்றிக்கு பின்னால ஹுனைனுக்கு போனாங்க. அதோட சேர்த்து தாயிஃப் யுத்தம் நடந்தது. அதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் ஹுனைன்லேருந்து திரும்பி மக்காவுக்கு வார நேரம் ஒரு உம்ரா செஞ்சாங்க. அந்த உம்ரா முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போனாங்க. மதீனால இருந்து தான் எங்க போனாங்க? தபூக்குக்கு போனாங்க. அப்ப இந்த மதீனால ரசூலுல்லாஹ் இருந்த இந்த காலம் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டுக்கு தனியான ஒரு பேர் சொல்லுவாங்க. ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ஆமுல் வுஃபூத். என்ன பேர்? ஆமுல் வுஃபூத். வஃப்துன்னு சொன்னால் கூட்டம், குரூப்புகள் சொல்லுவோம். அது ஒரு குரூப்புக்கு வஃப்துண்டுவோம். அதுல பன்மை, வஃப்துட பன்மை தான் வுஃபூத். அப்ப இந்த ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டுக்கு வரலாற்று ஆசிரியர்கள் ஆமுல் வுஃபூத் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. இந்த கூட்டங்கள் அப்படின்ற இந்த பேர் எப்படி வந்ததுன்னா, இந்த 9ஆம் ஆண்டு தான் நிறைய தூதுக்குழுக்கள் மதீனாவை நோக்கி வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நோக்கி ஒவ்வொரு பிரதேசத்திலிருந்தும் ஒவ்வொரு கோத்திரங்கள், ஒவ்வொரு குலத்தார் வந்து இந்த ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு தான் என்ன செஞ்சாங்க? கூடுதலாக வந்தாங்க. மக்கா வெற்றி பெற்ற உடனேயே ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டுல நாங்க பார்த்தோம், சில குழுக்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தாங்க. சிலர் தனிநபராக வந்தாங்க, அல்லது சில கோத்திரங்கள் வந்தாங்க. ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டும் சில குழுக்கள் வந்தாங்க. ஆனா இந்த ஹிஜ்ரி 9, ஸ்பெஷலாக இந்த ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு நடந்த முக்கியமான நிகழ்வுண்டா இந்த அதாவது வருஷத்துல தான் நிறைய குழுக்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தாங்க. எந்த அளவுக்கு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 70க்கு மேற்பட்ட குரூப் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் தபூக்கோட எல்லா யுத்தம் முடிஞ்சு, தபூக்கு தான் கடைசியாக நடந்தது. தபூக்கு பிறகு ரசூலுல்லாஹ் எந்த யுத்தத்துக்கும் போகல. ஆனா மக்கள் சாரை சாரையாக இஸ்லாத்தை என்ன செஞ்சாங்க? ஏற்றுக்கொண்டு வந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். நபியே, அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்தால். இந்த ஃபத்ஹ் என்ற வார்த்தை ஸ்பெஷலா இருக்கு. ஃபத்ஹு மக்கா, மக்கா வெற்றியும் வந்தால், வரஐத்தன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. நீங்கள் கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்துக்குள் நுழைவதை காண்பீர்கள். ஏன் அல்லாஹ் அதை சொன்னான்டா, ஃபத்ஹு மக்கா வெற்றி வரைக்கும் நாங்க அந்த ஃபத்ஹு மக்கால மிக முக்கியமான ஒன்று பார்த்தோம். என்னன்னா, மக்கா வெற்றி அடைந்தால் ரசூலுல்லாஹ் கிட்ட வாரத்துக்கு ஒரு பெரிய கிரௌட் ரெடி ஆயிடும். அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள, ரசூலுல்லாஹ்வோட நேசம், இஸ்லாத்தில் உள்ள பற்றெல்லாம் இருந்துச்சு. அவங்க ஒரு முடிவெடுத்தாங்க. என்னன்னா, மக்கா வெற்றி அடைந்தால், காபா கைப்பற்றப்பட்டால் நாங்க இஸ்லாத்துக்குள்ள என்ன செஞ்சிருவோம்? போயிருவோம் என்ற முடிவுக்கு வந்திருந்தாங்க. என்னன்னா, காபாவை ஒரு அநியாயக்காரனாலேயோ ஒரு மோசமானவனாலேயோ கைப்பற்றல. அவன நம்பிக்கை அப்படித்தான் இருந்துச்சு. உண்மையிலேயே இந்த முகமது எந்த அளவுக்கு சில நேரம் பேசிக்கொள்வாங்க, முகம்மது மட்டும் காபாவை கைப்பற்றினா நாங்க இஸ்லாத்துக்கு போய்த்துருவோம். என்ன, காபாவை ஒருத்தர் பிடிக்கிறதாக இருந்தால் நிச்சயமாக அவர் அல்லாஹ்வுடைய யாராய்க்கணும்? அல்லாஹ்வுடைய தூதரா தான் இருக்கணும் என்ற இந்த நம்பிக்கை இருந்ததுனால மக்கா வெற்றி அடைஞ்ச உடனேயே எல்லாரும் வந்தாங்க. யார் யாரெல்லாம் அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆயிட்டு, ரைட், இவர் உண்மையான அல்லாஹ்வுடைய தூதர் தான். ஏன் ஆப்ரஹாவுடைய படை, யானை படையோட வந்தும் எதை பிடிக்க முடியல? காபா பிடிக்க முடியல. யாரும் தடுக்கல. அந்த ஊர் மக்கள் போராடி காபாவை காப்பாத்தல, அல்லாவே என்ன செஞ்சான்? அதை தடுத்தார். அப்ப காபாவை ஒருத்தர் கைப்பற்றினால் அது யாருடைய உதவியோட தான் கைப்பற்றணும்?
அல்லாஹ்வுடைய உதவியோட தான் அவர் கைப்பற்றணும் என்ற இந்த நம்பிக்கை இருந்ததுனால கூட்டம் கூட்டமாக ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தாங்க. இதுல நீங்க வரலாறு படிக்கிற வரலாறு கிதாபுகளை பார்த்தீங்கன்னா 70க்கு மேற்பட்ட கூட்டங்கள் இருக்கு. அதுல பெரும்பான்மையான கூட்டங்கள் சம்பந்தமாக வந்திருக்கிற செய்திகள் எல்லாம் ஹதீஸ் ரீதியாக ஆதாரபூர்வமற்ற வரலாறு ஆசிரியர்கள் பதிவு செஞ்சுக்கிறாங்க. அப்ப இன்றைய தினம் ஒரு சில முக்கியமான கூட்டங்கள், ஒரு மூணு கூட்டங்கள், அது ஆதாரபூர்வமாக புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸுகள், அந்த 3 கூட்டங்கள் சம்பந்தமாகவும், ஏன்னா அதுல எங்களுக்கு நிறைய படிப்பினைகள் மிக ஆதாரபூர்வமான செய்திகள். மற்ற 60 சொச்சம் கூட்டங்கள் இருக்குது, அதுல நிறைய ஆதாரம் இல்லாததுகள், நிறைய அதாவது கதைகள் எல்லாம் நிறைய இருக்கு. அப்ப அப்படி இல்லாம நீங்க சுருக்கமா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வருஷம் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ஆமுல் வுஃபூத், இந்த தூதுக்குழுக்கள் வந்த ஆண்டு. ஆனா நிறைய கூட்டம் வந்தாங்க. அதுல ஆதாரபூர்வமாக ஒரு சில கூட்டங்களை எங்களுக்கு ஹதீஸுகள்ல என்ன செய்யலாம், நாங்க பார்க்கலாம். அதுல முதலாவது பாருங்க, அதாவது வஃப்து நஜ்ரான், நஜ்ரான் பகுதியில இருந்து ஒரு கூட்டம் வந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. நஜ்ரான் பகுதியில இருந்தது கிறிஸ்தவர்கள், அதாவது யமன்ட ஒரு போர்டர், யமனுடைய போர்டர்ல இருந்த கிறிஸ்தவர்கள். இதுல கிட்டத்தட்ட 60 சொச்சம் பேர் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தாங்க இஸ்லாத்தை படிப்பதற்காக. இப்ப ஆட்சி வந்துட்டு அடுத்தது ரசூலுல்லாஹ் யுத்தத்துக்கு வர முந்தியே இவங்க என்ன பார்த்தாங்க, இந்த கூட்டம் எல்லாம் ஏன் வந்தாங்கன்றா 2 நோக்கம் இந்த கூட்டங்கள்ல நீங்க பார்க்கலாம். ஒரு சிலர் இஸ்லாத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வந்தாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் இஸ்லாத்தை படிச்சு கொண்டு வருவோம்னு வந்தாங்க. சில பேர் எப்படி வந்தாங்கன்னா, இஸ்லாம் பலமாயிற்று, பயங்கர ஒரு பலம், இதுக்கு பிறகு யுத்தத்துல என்ன செய்யலாது, தாக்கு பிடிக்க இயலாது, அதனால நம்மளே போய் என்ன செஞ்சிருவோம், சரண்டர் ஆகிருவோம் என்ற நோக்கத்துல பெரும்பான்மையானவங்க வந்தாங்க. அதுலதான் இந்த நஜ்ரானும் ரசூலுல்லாஹ் கிட்ட வாராங்க. எப்படின்னா, நாங்க போய் நீங்க யுத்தம் நடக்காம நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை நாங்க என்ன செஞ்சிடறோம், உங்களோட கண்ட்ரோல்ல நாங்க இருக்கிறோம் என்று சொல்லிட்டு வந்தாங்க. ஏன்னா நாங்க ஆரம்பத்துல போன கிளாஸ்ல பார்த்தோம், 3 ஆப்ஷன் ரசூலுல்லாஹ் கொடுப்பாங்க. ஒன்று இஸ்லாத்துக்கு அழைக்கிறது, அப்படி இஸ்லாத்துக்கு அவங்க கட்டுப்படலைன்னா 2வது ஆப்ஷன் என்ன, இஸ்லாத்துக்கு வரணும், இல்லாட்டி என்ன செய்யணும், ஜிஸ்யா வரி கட்டணும். அதுவும் இல்லாட்டி 3வது ஆப்ஷன் என்ன, யுத்தம். அப்ப இவங்க பார்த்தாங்க யுத்தம் செஞ்சு தாக்கு பிடிக்கிற மாதிரி இல்லை, என்ன அந்த அளவுக்கு இஸ்லாம் வளர்ந்துட்டு, அப்ப நாங்களே போய் சரண்டர். இந்த நஜ்ரான் என்ற இந்த கூட்டம் வந்தா இவங்க கிறிஸ்தவர்கள் அப்படி ஒரு 60 சொச்சம் பேர் வந்திக்கிறாங்க. மதீனால அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கிளாஸ்கள்ல தெரியாம உட்கார்றது, ரசூலுல்லாஹ் கவனிக்கிறது, அவரோட குர்ஆன் வசனங்கள் ஓதி கொடுக்கறது எல்லாம் படிச்சு இப்படி இருக்கிற நேரம் ஒரு ஆள், இதுல தலைவர், இந்த நஜ்ரான் கோத்திரத்தினுடைய தலைவர் ரசூலுல்லாஹ்வோட ஒரு வாதாட்டம் செய்யறார். அவர் என்ன கேட்கிறாருன்னா கேட்கிறாரு, சரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமா நீங்க என்ன சொல்றீங்க? ஏன்னா இப்ப அவங்களோட மெயின் டாபிக் அதுதானே, கிறிஸ்தவர்களோட மெயின் டாபிக் என்னன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அவங்க அல்லாஹ்வினுடைய மகன் என்ற அந்த எண்ணத்துல இருக்கிறாங்க. அந்த நிலைப்பாட்டில் அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோட அந்த டீலிங் இருக்குது. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, நீங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க? அப்ப இவர் சொல்றதும் அல்லாஹ்வுடைய மகன்னா நாங்க என்ன செஞ்சிருவோம் அந்த மாதிரி கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசாம இருக்கிறாங்க, எதுவுமே பதில் சொல்லல. பதில் சொல்லலன்னா என்ன காரணம், தெரியான்றதல்ல, இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ஏதாவது முன்ன பின்ன சொல்லிட்டோம்டா அது என்னதான் மாறிடும், வஹியாக மாறிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் பதில் சொல்லுவாங்க. பெரும்பாலும் அது நம்மள்ட்ட இருக்கணும். யாராவது ஒருத்தர் கேட்டா நாங்க எப்படி பதில் சொல்றேன்னா அறகுறைய வச்சு சொல்லிட்டு போயிட்டு இருங்க இன்ஷால்லா மௌலவி ஒருத்தர் இருக்கிறார் அவர்கிட்ட இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, தெரியாது முழுமையா தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம பதில் சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் பேசாம இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா வசனம் இறக்குறான். ஆல இம்ரானினுடைய 59, 60, 61 3 வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். என்ன இறக்குறான்டா, இன்ன மஸல ஈசா இந்தல்லாஹி கமஸலி ஆதம். நபியே நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இஸ்லாத்தினுடைய நிலப்பாடு என்னன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரை மாதிரி தான் யாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நீங்க எப்படி நம்புறீங்களோ அந்த மாதிரி தான் நீங்க யாரையும் நம்பணும். இப்ப அவருக்கு பதில் சொல்றாங்க ரசூல், அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான், ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நீங்க நம்புற மாதிரி தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்பணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி நம்புறீங்க, கிறிஸ்தவர்களும் அப்படிதான் நம்புறாங்க. எப்படி, ஹலகஹு மின் துராப், மண்ணிலிருந்து அல்லாஹ் யாரை படைச்சார், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சி, சும்ம கால லஹு குன் ஃபயக், ஆகு அப்படின்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாரு, மனுஷனா ஆகினாரு. இதே மாதிரி தான் நீங்க யாரையும் நம்பணும்,
ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்பணும். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் படைச்சான், அவருடைய யார் அல்ல, புதல்வர் அல்ல என்று ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துறாங்க. இவர் கொஞ்சம் ஓவரா டிபேட் பண்றாரு. யாரு? கிறிஸ்தவ பக்கத்திலிருந்து வாதாட்டம் செய்யறார். அடுத்த வசனம் அல்லாஹ் தஆலா இறக்குறான், அல் ஹக்கு மிர் ரப்பிக ஃபலா தகும் மினல் மும்தரின். வாதாட்டம் செய்ய 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 இவ ரசூலுல்லாவுக்கும் ரசூலுல்லாஹ் அந்த நிலைக்கு போகல. ஆனா அல்லாஹ் தஆலா ஒரு வசனம் இறக்குறான், நபியே இதுதான் அல்லாஹ்விடம் இருந்து வந்த சத்தியம், இவ்வளவுதான் அல்லாஹ்விடம் இருந்து வந்த சத்தியம், நீங்களும் சேர்ந்து பொய்யர்களோட என்ன செஞ்சிடாதீங்க, சேர்ந்து விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா ஒரு அலர்ட் ஒன்று பண்றான். ஏண்டா இஸ்லாத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இப்ப நாங்க சிலர் வந்து இப்ப பொதுவா எங்கள்கிட்ட அந்த கொள்கையோ அந்த இதுகளோ இல்லை. இன்றைக்கும் இஸ்லாமிய சமுதாயத்துல மிகப்பெரிய முசீபத் என்ன அப்படின்னா, மாற்று மதத்தவர்களுக்கு இஸ்லாத்தை விளங்கப்படுத்த போறோம். எப்படி விளங்கப்படுத்தணும்? ஒரு ஆள் வந்து கேட்கிறான், நீங்க அல்லாஹ் அல்லான்றீங்களே, அல்லாஹ்வை காட்டுங்கடா. நாங்க காட்டுறதுக்கு டைப் பண்ணப்படா. ஒருத்தர் கேட்கிறாரு, அல்லாஹ் அல்லான்றீங்க, காட்டினா நாங்களே ஏற்றுக்கொள்வோமேன்னு சும்மா கேட்டாருந்தா, அவன் கேட்கிறான்ன்றதுக்காக காட்டுறதுக்கெல்லாம் என்ன செய்ய போகப்படா. எங்கட மத நம்பிக்கை என்னன்னா, நாங்களே இதுவரையும் என்ன செய்யல, நாங்க நம்பிதான் இருக்கிறோம். லா இக்ராஹ ஃபித்தீன், அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான், இந்த மார்க்கத்துல நிர்பந்தம் கிடையாது. நம்பினா நம்பு, நீ வந்து அல்லாஹ் இருக்கிறான்ன்றத நம்பணும். அரிசிக்கு மேல அல்லாஹ் என்ன செய்யறான், நம்பணும். இதை தவிர எக்ஸ்ட்ரா நாங்க என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஏன்னா இதுலதான் மிகப்பெரிய வழிகேடே உருவாயிடுச்சு. என்ன அப்படின்னா, மாற்று மதத்தவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப கேட்டா என்ன விளங்கப்படுத்தணும், அவனுக்கு வந்து நம்பிக்கையாக விளங்கப்படுத்துறதை விட பிராக்டிக்கலாக அவன் புத்தி பண்ற மாதிரி விளங்கப்படுத்த போய் எந்த அளவுக்கு மாறினேன்டா, இப்ப குருவா ஒரு செய்தியை கேட்கிறான், இந்த ஹதீஸ் வந்து இது சரியான்னு கேட்கிறேன். இவர் பாக்குற இந்த ஹதீஸ் வந்து புத்திக்கு படுதில்லையே, என்ன செய்யறேன்னா ஹதீஸை தூக்கி விட்டுரு. ஹதீஸ் என்ன செஞ்சிருது, இப்படி ஒரு ஹதீஸே இல்லை, இது ரசூலுல்லாவே சொல்லிக்க மாட்டாங்கன்னு சஹீஹுல் புகாரில வரக்கூடிய 100க்கும் மேற்பட்ட ஹதீஸுகள் ஹதீஸே இல்லைன்னு மறுக்கிற ஒரு மோசமான ஒரு நிலைக்கு என்ன செய்ய வேண்டி வரும், போக வேண்டி வரும். அப்படி ஒரு கொள்கை இருக்கு, நம்மளுக்கு தெரியும். அப்ப நான் என்ன சொல்ல வாரேன்டா, அல்லாஹ் தஆலா சொல்றா, நீங்க மிச்சம் விளக்கம் கொடுக்கவான, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நம்புற மாதிரி நீங்க நம்பணும். இல்ல அவன் வாதாட்டம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். அடுத்த வசனம் அல்லாஹ் இறக்கினான், ஃபமன் ஹாஜ்ஜக ஃபீஹி மின் பஅதி மா ஜாஅக மினல் இல்ம். நபியே, அறிவு வந்ததற்கு பின்னாலும் உங்களோடு வாதாட்டம் செய்ய வருகிறார்களே, அவர்களுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இப்பதான் அல்லாஹ் தஆலா இந்த முபாஹலாவினுடைய வசனத்தெல்லாம் நீங்க விளங்கப்படுத்துறீங்க. விளங்கப்படுத்தினதுக்கு பிறகும் அவன் தர்க்கிச்சு கொண்டிருந்தால் அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஃபகுல் தஆலவ் நதுஉ ஆபாஅனா வ அப்னாஅக்கும் வ நிசாஅனா வ நிசாஅக்கும் வ அன்ஃபுஸனா வ அன்ஃபுஸக்கும். அவன் தர்க்கிச்சு கொண்டே போறான். அல்லாஹ் வசனம் இறக்கிறான், மிச்சம் விளக்கம் கொடுக்கவானா, அவனை கூப்பிடு. என்னத்துக்கு கூப்பிடுங்கண்டா, நீ உன்னை புள்ள குட்டி எல்லாம் கூட்டிட்டு வா, உன்னை பொண்டாட்டி புள்ளை எல்லாம் கூட்டிட்டு என்ன செய் வா, நீயும் உன்னை பிள்ளைகளும் உன்னை பொண்டாட்டியும் வா, நானும் ஏண்ட பிள்ளைகளும் ஏண்ட பொண்டாட்டியும் என்ன செய்வோம், மனைவி மாறும் வருகிறோம். சும்ம நபித்தஹில் ஃபனஜஅல் லஅனத்தல்லாஹி அலல் காதிப். ரெண்டு பேரும் ஒரு இடத்துல வந்து, நான் சொல்றதுதான் சத்தியம், நீ சொல்றது பொய், யாரு இங்க பொய் சொல்றோ அவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாவதாக என்று முபாஹலா செய்வோம்னு அல்லாஹ் கூப்பிடுகிறான். முபாஹலான்றது இதான். முபாஹலான்ற நல்லா புரிஞ்சுக்கொள்ளும். தொட்ட பிடிச்சதுக்கெல்லாம் வாங்க முபாஹலா செய்யணும்ன்ற படம் அல்லாஹ் பாதுகாக்கும். இன்னைக்கு சில பேர் அப்படி இருக்குது, சின்ன ஒரு பிரச்சனையை பேசிட்டு வா முபாஹலா செய்யணும்ன்றது சாதாரண விஷயம் அல்ல. கிறிஸ்தவர்களே பயந்தார்கள். நாங்க முபாஹலான்ற இடமைக்கு தானே, அந்த முபாஹலா என்னத்துக்கு செய்யறேன்னா ஒரு பிரச்சனை நல்லா புரிஞ்சுக்கோங்களே. ஒரு பிரச்சனை என்ன வந்து மானம் போற ஒரு பிரச்சனை, என் மீது ஒரு அவதூறு கட்டிட்டான். இந்த அவதூறை நான் எவ்வளவோ நிரூபிச்சு பார்க்கிறேன், எனக்கு எதிராக ஒரு சாரார் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான். இப்ப 100க்கு 100% எனக்கு விளங்குது நான் நியாயம். இதுல நல்ல கவனமைக்கணும். கொஞ்சம் மங்களங்களா இருந்தாலும் முபாஹலாக்கு வைத்திரப்படும். ஏன்னா இப்ப என்ன மானம் தன்மானம் போக போகுது, யாரும் கேட்கிற மாதிரி இல்லை. இந்த மாதிரி ஒரு டைம்ல இவர் மானத்தை பாதுகாக்கிறதுக்காக என்னத்துக்கு கூப்பிடலாம்னா என்னத்துக்கு கூப்பிடலாம், முபாஹலா கூப்பிடலாம். உண்மையிலேயே அல்லாஹ் பயந்தவங்களை தான் வரமாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அழிவு சத்தியம்னு சொல்லுவோம். இதை செஞ்சா உண்மையிலேயே நாங்க குற்றவாளிகளா இருந்தால் சந்தேகமே கிடையாது, அல்லாஹ்வுடைய அழிவு.
அப்ப இதுக்கு மேக்சிமம் நம்ம போகாம இருக்கிற மட்டுக்கும் நல்ல. அப்ப இவங்க கூப்பிட்ட உடனேயே கிறிஸ்தவர்கள் பார்த்தாலும் முபாகலாக்கெல்லாம் இவர் வரமாட்டாரு அப்படின்னு 2 பேர் ரெடி ஆயிட்டாங்க. புகாரில 4380வது ஹதீஸ், ஆக்கிப் என்று சொல்ற ஒரு ஆளும் சையீத் என்று சொல்ற ஒரு ஆளும் முபாகலாக்கு ரெடி ஆயிட்டாங்க. 2 பேரும் நாங்க போய் முபாகலா செய்வோம் அப்படின்னு ரெடி ஆகினா, ஒருத்தர் சொல்றாரு, இந்த ஆக்கிப் சையீத் இந்த 2 பேர் கிறிஸ்தவர்கள்ல, சரி நாங்க என்ன செய்வோம், இவர் ரசூலுல்லா வரமாட்டாங்கன்னு நினைச்சு இவனும் ரெடி ஆயிட்டான். அப்ப ஒரு ஆள் சொல்றாரு, வானம் முபாகலாக்கு என்ன செஞ்சிடாதே, பெய்த்திராத, ஒரு வேளை அதாவது அவர் அல்லாஹ்வுடைய நபியாக இருந்தால் நாங்களும் அழிஞ்சு வைத்திருவோம், எங்களோட புள்ள குட்டியும் அழிஞ்சு வைத்திருவோம், எங்களோட புள்ள குட்டியும் என்ன செஞ்சிடும், அழிஞ்சு வைத்திரும். அதனால முபாகலாக்கு போயிடாத. வைத்து 2 பேரும் சொல்றாங்க, வபஅஸ் மஅனா ரஜுலன் அமீனா, யா ரசூலுல்லாஹ் நாங்க முபாகலா இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் ரெடி ஆயிட்டாங்க, இவங்க வரலன்னு நினைச்சாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கண்டா, ஃபாத்திமா நாயை கூட்டிக் கொண்டு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை எடுத்துக்கொண்டு வாங்க சத்தியம் ரெடி ஆயிட்டோம்னா பயன்ட்டாங்க. வான பாப்பா செஞ்சிடாத, ஒருவேளை அவர் நபியா இருந்தா யார பக்கம் அழிவு வரும், நாங்களும் உருப்பட மாட்டோம், எங்களோட சந்ததியும் உருப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் நாங்க முபாகலா செய்யல, நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த மாதிரி நாங்க நடந்து கொள்றோம். வரி கட்டணுமா, நாங்க வரிய கட்டுறோம். ஒரு நம்பிக்கையான ஒரு மனுஷரை எங்களோட எங்களோட நாட்டுக்கு என்ன செய்யுங்க, எங்களுக்கு அனுப்பி வைங்க. ஏன்னா வரியை கொடுத்து அனுப்புறது பொருளாதாரம் எல்லார கையிலும் கொடுத்து அனுப்பிடலாம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லஅபஅஸன்ன மஅக்கும் ரஜூலன் அமீனன் ஹக்க அமீன், நான் ஒரு மனிதரை, அப்ப ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் எல்லாம் ஈக்கிறாங்க, அவங்க கேட்கிறாங்க, நாங்க வரி கட்டுறோம், நீங்க நல்ல பாதுகாப்பான ஒரு ஆளை எங்களுக்கு கொடுத்துருக்கோம், பாதுகாப்பானவரை தான் அனுப்பணும் அப்படியே கேட்கிறாங்க, நம்பிக்கை இல்லாத கேஸ் எல்லாம் எங்களோட அனுப்பிடுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மிகவும் இந்த சமுதாயத்தில் இந்த உம்மத்திலேயே மிகவும் நம்பிக்கையான ஒரு ஆளை நான் உங்களுக்கு அனுப்புறேன். சஹாபாக்கள் சொல்றாங்க, அந்த நேரம் நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து நினைச்சுப்பா, ரசூலுல்லாஹ் நம்பிக்கையானவர் என்று சொல்லிட்டா அது கங்கல மருவ யாரும் என்ன செய்ய தேவையில்லை, ப்ரூவ் பண்ண தேவை. ஒவ்வொருத்தரும் எலர்ட் ஆகிறாங்க, என் பேர் தான் வரணும் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கும் யா அபா உபைதா இப்னுல் ஜர்ராஹ், அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவரை பார்த்து சொன்னாங்க, நீங்க எழும்புங்கன்னாங்க. அபு உபைதாவே நீங்கள் எழும்புங்கள், ஹாதா அமீனு ஹாதிஹில் உம்மா. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சமுதாயத்தில் இந்த உம்மத்தில் மிகவும் நம்பிக்கைக்குரிய மனிதர் இவர்தான். அந்த நேரம் நினைச்சு பாருங்க, அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு எப்படி ரசூலுல்லாஹ் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவரோட என்ன செஞ்சாங்க, அந்த நஜ்ரான் வாசிகளோட ரசூலுல்லாஹ் அனுப்பினாங்க ஜிஸியா வரியை எடுத்துட்டு வராங்க. அவங்க திரும்பி போனா யாராங்க நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. ஆனா திரும்ப போனவங்க அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பேய்த்து வந்தது அவர்களுடைய மார்க்கம் பிரச்சாரங்களால பின்னால சில பேர் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப இதுல வந்தவங்கள்ட்ட இந்த தூதுக்குழுக்கள் இதெல்லாம் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு தான் மாறாங்க. அதுல ஒரு கூட்டம் யாருன்னா இந்த நஜ்ரான் பகுதியில இருந்து இங்க வந்த கிறிஸ்தவர்கள். இதே யமனுக்குத்தான் ரசூலுல்லாஹ் நாங்க ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். இப்ப அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அனுப்பினாங்க வரி எடுத்துட்டு வரது. அபூ மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் முஆத் இப்னு ஜபலையும் ரசூலுல்லாஹ் எங்க அனுப்பினாங்க, யமனுக்கு அனுப்பினாங்க தஅவா செய்யறதுக்காக. இந்த நேரம் தான் ரசூலுல்லாஹ் ஒரு மிக முக்கியமான ஒரு மெசேஜ் சொன்னாங்க. சஹீஹ் புகாரியில 3038வது ஹதீஸ் பாருங்க. அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, பஅஸ முஆதன் வ அபா மூசா இலல் யமன். ரசூலுல்லாஹ் முஆத் இப்னு ஜபலையும் அபூ மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் யமனுக்கு ரசூலுல்லாஹ் அனுப்பினார்கள். அனுப்புற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யஸ்ஸிரா வலா துஅஸ்ஸிரா, நீங்க 2 பேரும் போய் தஅவா செய்யற நேரம் மிக முக்கியம் சகோதரர்களே. நான் மற்றவர்களுக்கு பிரச்சாரம் செய்யற நேரம் ரசூலுல்லாஹ் முத்தாக சொல்லி அனுப்பினான். காபிர்களுக்கு தஅவா செய்யற நேரம், முஷ்ரிக்குகளுக்கு கிறிஸ்தவர்களுக்கு தஅவா செய்யற நேரம் நீங்கள் இலகுபடுத்துங்கள், கஷ்டப்படுத்த வேண்டாம். எப்பொழுதும் தஅவால மிக முக்கியமா கஷ்டம். நம்ம பேசுறதே எப்படின்னா இப்படியே இருந்தா நரகத்துக்கு நரகம்ன்ற வேர்டே நம்ம முதலாவது யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளோட பொருட்சியே என்னன்னா இப்படியே செஞ்சுட்டு இருந்தா நரகவாதி ஆயிடுவா, இன்னொன்னு கஷ்டப்படுத்துற மாதிரி. நரகம்ன்ற அந்த வேர்டை நம்ம கொஞ்சம் குறைச்சுக்கணும். முதலாவது அல்லாஹ் அவங்கள மன்னிப்பான், லேசிப்படுத்தணும். அவன் எப்படி மாறணும்டா
சொல்ற அந்த முறையில அவன் திருந்தனத்துக்கு மாறணுமே தவிர அப்பா என்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு என்ன செஞ்சிருக்கும். ரசூலா சொல்லி அனுப்புறாங்க, லேசிப்படுத்துங்க, கஷ்டப்படுத்த வேண்டாம் சொல்லிட்டு சொன்னாங்க. பஷீரா, அழகான முறையில பேசுங்க. வலா துனப்பிரா, உங்களை பார்த்த உடனே விரண்டோடுற மாதிரி பேசிடுவாங்க. சில பேர் அப்படி இருக்கு, ஆட்களை கண்டாலே ஏரியாலே இருக்க மாட்டான், அப்படித்தானே? அந்த மாதிரி நடந்து கொள்ளவும் படா. உபதேசம் என்ற பேர்ல சில அந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சா மறுவாசர், அவன் என்ன நிலைமைண்டா இவரை கண்டோன்னே அவன் என்ன செய்யற, ஒளிஞ்சு கிழிஞ்சு இல்ல இல்லன்னு சொல்லிடுன்ற அந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்ற நிலைமைக்கு மாறிடும். அப்படி இல்லாம கஷ்டப்படுத்தாம லேசாக மென்மையாக நீங்க சொல்லுங்க. எப்பொழுதும் அவர்களோடு சகோதரர்களாகவே இருந்து வலா தஹ்தலிஃபா, பிரிஞ்சிடாதீங்க. பிரிஞ்சிட்டீங்கடா, பிரிஞ்சு முதலாவது எங்கள்கிட்ட அந்த பழக்கமே நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்க விஷயங்கள்ல எங்களுக்கு சொல்லணும், சொல்றதுதான் கடமையே தவிர அவன் அப்படியே சொர்க்கத்துக்கு என்ன செய்யலாது, எதுக்க இயல. இந்த பகுதியை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். முறிவுகள் வராமண்டா மார்க்கத்துக்காக அந்த விஷயத்துல பிரிஞ்சிக்கிறன்றது வேற. நம்ம அப்படி இல்லை, அதுக்கு பிறகு சென்னது கேட்கலன்னா அவனுக்கு சலாமுன்னு சொல்லணும். அப்படி ஒரு இடத்துக்கு போனோம்டா திரும்ப என்னைக்கும் அவனுக்கு என்ன செய்யலாது, நல்ல விஷயங்களை சொல்ல இயலாது. அப்ப அந்த மாதிரி பிரிஞ்சு போயிடாது. நல்ல முறையில ஒத்துமையாக இருந்து மென்மையாக பணிவா நீங்க என்ன செய்யுங்க, அவங்களுக்கு தவ்வா செய்யுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். இரண்டாவதாக அப்ப இந்த நஜ்ரான் என்ற இந்த கூட்டம் கிறிஸ்தவர்கள் வந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு கூட்டம் யாரு அப்படின்னா அப்துல் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். இவங்களும் ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. இவங்க ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யார சொல்லலாம், நாங்க ரபிஆ என்ற குலத்தை சேர்ந்தவங்க. இவங்க ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, இஸ்லாத்தை உளப்பூர்வமா ஏற்றுக்கொண்டு எல்லாம் செஞ்சுட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட என்ன செய்யணும், நாங்க எங்களுக்கு ஹலாலானது எது ஹராமானது எதுன்னு கேட்கறதுக்கு பாருங்க. கிறிஸ்தவர்கள் வந்தது வேற நோக்கம், இவங்க வந்தது முழுமையாக இஸ்லாத்தை ஏற்று ரசூலுல்லாஹ்ட்ட படிச்சுட்டு போகணும்னு வந்தாங்க. சொன்னாங்க, யார சொல்ல, நாங்க ரபிஆ கோத்திரத்தை சேர்ந்தவங்க. எங்கட ஊர்ல முதர் என்ற ஒரு கோத்திரம் இருக்கிறாங்க, குஃபார் காபிர். இந்த முதற் கோத்திரம் எங்களுக்கு உங்களை சந்திக்க விடுறாங்க இல்லை, எங்களால நினைச்ச மாதிரி ஒவ்வொரு மாசம் என்ன செய்யலாது, வர இயலாது. ஏன்னா நாங்க வந்தா பிரச்சனைப்படுவாங்க, எங்களோட சண்டைக்கு வருவாங்க. அதனால யுத்தம் செய்யறதுக்கு ஹராமாகப்பட்ட மாசம் இங்கே புனிதமான மாதங்கள், இந்த மாசத்துல மட்டும்தான் உங்கள்ட்ட எங்களுக்கு வரலாம். இந்த 4 மாதத்துல இருந்தா உங்கள்ட்ட எங்களுக்கு வரலாம். நீங்க எங்களுக்கு படிச்சு தாங்க, நாங்க எங்களோட ஊருக்கு போய் அவங்கள்ட்டையும் சொல்லி அவங்கள எல்லாரும் சொர்க்கம் போற மாதிரி என்ன செய்வோம், நாங்க ஆக்கி கொள்றோம் என்று இந்த அதாவது அப்துல் கைஸ் என்ற கோத்திரத்தார் வந்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு நான் 4 விஷயத்தை சொல்லித்தாரேன். 4 முதல் வந்த அந்த முறையிலேயே 4 சொல்லித்தாரேன், 4 உங்களுக்கு நான் தடுக்கிறேன். ரசூலுல்லாஹ் முதலாவது சொன்னாங்க, அதாவது உபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டாம். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, அதாவது வாகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸகாத்த வஸூமு ரமதான வஅத்துல் ஹும்ஸ மினல் கனாயிம், நீங்க நோன்பு பிடிங்க, ஜக்காத்து கொடுங்க, அதாவது ரமதான்ல தொழுகையை நிலைநாட்டுங்க, ஜக்காத்து கொடுங்க, நோன்பு பிடிங்க, உங்களோட கனிமத்தில் போர் செல்வங்கள்ல 5ல் ஒரு பகுதியை தர்மம் செஞ்சிருங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 4 விஷயத்தை சொல்லிட்டு, அனி துப்பா வல் ஹந்தம் வல் முஸஃபத் வன் நகி, இது 4மே சாராயத்தை ஊற்றி வைக்கிற ஒரு பாத்திரம். ஒன்று ஒரு காய், வட்டக்காய், சொரக்கான்னு சொல்லுவோம், அதுல சாராயத்தை ஊற்றி வைப்பாங்க அந்த ஊர் மக்கள். 2வது ஒரு மண்பானை, அதுலயும் அவங்க சாராயத்தை ஊற்றி வைக்கிறது. 3வது என்னன்னா ஈச்சமரத்துல அடிப்பகுதிக்கு அதை ஓட்டையாக்கி அதுல ஈச்ச பழத்தை போடுறது. அதை ரசூல்லாவே விளங்கப்படுத்துறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் ரசூல்லா நக்கீருன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க. ஏன்னா ரசூல்லா அதை ஹராம்ட்டாங்க, அதெல்லாம் நீங்க இதுக்கு பிறகு தடுத்துடணும். இந்த 4 பாத்திரத்தை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்று அந்த காய், அந்த வட்டக்க மாதிரி உள்ள காயும், அடுத்தது அந்த மண்ணால செய்யப்பட்ட ஒரு கோப்பையும், 3வது என்னன்னா ஈச்சமரத்தில் அந்த அடிப்பக்கத்தை ஓட்டையாக்கி அதுல ஈச்ச பழத்தை போட்டு அதுக்குள்ள தண்ணியே ஊத்துறது. ரசூல்லாவே விளங்கப்படுத்துறாங்க, தண்ணியை ஊற்றி வச்சு நல்லா அது பதமாயினத்துக்கு பிறகு அதை குடிப்பீங்க. குடிச்சேன்னா உங்களுக்கு மஸ்தா, ரசூல்லா சொல்றாங்க, உங்களுக்கு போதை
உங்களோட வாப்பாட சகோதரன் மகனையே நீங்க வெற்ற அளவுக்கு போத வரும் உங்களுக்கு அப்படின்ற ரசூல்லா. அது அந்த ஊர்ல நடக்கிறது அல்லாஹ் வஹி மூலம் ரசூலுல்லாஹ் அறிவிச்சுக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க இந்த சாராயத்தை குடிச்சு இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு உங்களோட சாட்சாட மகனே நீங்க வெட்டுவீங்க, அந்த அளவுக்கு மோசமான பானம், அதை நீங்க தடுத்துடணும்ன்றாங்க. அந்த கூட்டத்தில் இருந்த அந்த அப்துல் கைஸ்ல ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, அந்த மாதிரி சாட்சாட மகனால அடிவாங்கின ஒரு ஆள். அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் காணாம நான் என்ன செஞ்சு கொண்டேன், என் ஆடையால நான் அதை மறைச்சு கொண்டேன். அவர் அந்த மாதிரி ஒருத்தர் சாராயம் குடிச்சு அதே குடிச்சு இவரை தாக்கிக்கிறார். இவர் அதை சொல்றாரு, நான் வந்து அதை மறைச்சு கொண்டேன், ரசூலுல்லாஹ் அதை தடை செஞ்சாங்க. இந்த 4 பாத்திரங்களை நீங்க யூஸ் பண்ணப்படாது. அவங்க மாறி கேட்டாங்க, எதுல தான் குடிக்கிறது யார சொல்லலாங்க, அப்ப ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தோல் பைய நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, தோல் பைய நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ப திரும்ப கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ், எங்களோட ஊர் வந்து இந்த பெருச்சாலிகள் நிறைஞ்ச ஊரு, அங்க தோல் பையெல்லாம் வைக்க இயலாத, சரிப்பட்டு வராதுன்னா. தோல் பையெல்லாம் என்ன செய்யாது, சரிப்பட்டு வராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப 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 சொன்னார்கள், பெருச்சாலிகள் இருந்தாலும் சரியே, பெருச்சாலிகள் இருந்தாலும் சரியே, பெருச்சாலிகள் இருந்தாலும் சரியே, நீங்க எதை யூஸ் பண்ணணும், தோல் பையை தான் யூஸ் பண்ணணும். அதை எப்படியாவது பாதுகாத்து நீங்க இதை யூஸ் பண்ணுங்க. இந்த 4ஐயும் இதுக்கு பிறகு நீங்க யூஸ் பண்ணப்படாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது அந்த 2வது அப்துல் கைஸ் என்ற கூட்டம் வந்த நேரம் நடந்த சம்பவம். இதுல மிக முக்கியமாக இவங்க எல்லாம் மதீனாவுக்கு வந்து ரசூலுல்லாவை சந்திக்கிற அந்த ஆசையில எல்லாரும் ட்ரெஸ்ஸை ஒன்று மாத்தாம வந்தாங்க. அந்த பிரயாணத்துல இருந்து வந்தா ஒரு ஒரு தலைவரை சந்திக்க போறோம். உதாரணத்துக்கு நாங்க இங்கிருந்து கொழும்பு போறோம்னு வைங்களேன், நம்ம ஒரு ஆபீஸுக்கு போற நேரம் பெரும்பாலும் இங்கிருந்தே உடுத்துட்டு போக மாட்டோம். அங்க போய் அங்க ஒரு ரூம் ஒன்லயோ இல்ல ஃப்ரெண்ட் ஒன் வீட்லயோ ரெடி ஆகிதானே அப்படி போவாதான் ஒரு அழகு. இவங்க வந்தவங்க எல்லாரும் வாகனங்கள் எல்லாம் அப்படியே போட்டுட்டு உடுப்பொண்டை மாத்தாம அப்படியே வந்துட்டாங்க ரசூலுல்லாஹ். ஆனா அந்த கூட்டத்துல அஷஜ்ஜு அப்துல் கைஸ் என்று சொல்ற ஒரு மனிதர் மட்டும், அவர் வந்து வாகனம் எல்லாம் பார்க் பண்ண வேண்டிய இடத்துல பார்க் பண்ணி அழகா ரெடியாகி ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வந்தாங்க. இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, மொத்த கூட்டத்திலையும் யார் மட்டும் ஹைலைட் ஆயிடும், இவர் மட்டும்தான் வித்தியாசம். அப்ப ரசூலுல்லாஹ் அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த அஷஜ்ஜு அப்துல் கைஸ்ன்றவரை பார்த்து சொன்னாங்க, இன்ன ஃபீக லஹஸ்லத்தைனி யுஹிப்புஹும் அல்லாஹ். அஷஜ்ஜே, அல்லாஹ் விரும்பக்கூடிய மிக அழகான 2 பண்புகள் உங்களிடத்திலே இருக்கிறது, அல் ஹில்மு வல் அனாத். இது எங்கள்கிட்ட கட்டாயம் வர வேண்டிய பண்பு. ஏன்னா ரசூலுல்லாஹ், இப்ப மற்றவங்களை ரசூலுல்லாஹ் குறை சொல்லல, எல்லாரும் ஆர்வத்தோட தான் வந்தாங்க. ஆனா இவருக்கு சொல்றாங்க, அல்லாஹ் விரும்பக்கூடிய மிக முக்கியமான 2 பண்பு உங்கள்கிட்ட இருக்குது. ஒன்று புத்தி கூர்மை, இன்னொன்று அனாத், நிதானமான தன்மை. அவர் சொல்லுவாங்க, எப்பொழுதும் எங்கள்கிட்ட வரணும். அதுவும் இன்னும் சொல்ல போனா, நிதானம்ன்றது சின்ன வயசுல இல்லாம இருக்கும், அது இயல்புல மனிதன்ற அந்த வயசை பொறுத்து. மெச்சூரிட்டின்னு ஒரு பகுதி ஒன்று சொல்லுவாங்க, ஒரு 30-40 வயசாகக்குள்ள இயல்பாவே மனுஷனுக்கு என்ன செய்யும், இந்த நிதானம்ன்றது வரும். எந்த எந்த இடத்துல பேசணும், யாரோட எப்படி பேசணும், எப்படி நடந்து, இது ஒரு முஃமினுக்கு ஆக முக்கியம். ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட பார்த்து சொல்றாங்க, ஏன்னா எல்லாரும் பதறிக்கொண்டு வந்தாங்க. ஆனா இவர் என்ன செஞ்சாரு, ரசூலுல்லாஹ் எப்படியோ சந்திக்க போறோம், நல்ல முறையில அழகா சந்திப்போம், அழகா ரெடியாகி கொண்டு வந்தார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள்கிட்ட இந்த புத்தி கூர்மையும் நிதானத்தன்மையும், இந்த 2ஐயும் அல்லாஹ் விரும்புகிறான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயும் எங்கள்கிட்ட இது ஈக்கும். நிதானம் இல்லை. சில பேரை பார்க்குறேன், என்ன வயசாயினாலும் அவருக்கு என்ன இல்லை, நிதானம் இல்லை. இந்த மாதிரியான ஒரு தன்மையை இஸ்லாம் எங்கேயுமே விரும்பல. நிதானமா யோசிச்சு வார்த்தையை விட்டுரு, எல்லாம் பேசி முடிஞ்சதுக்கு பிறகு இல்ல அது வந்து இன்னைக்கு நான் அப்படி பேசிக்கப்பட, இந்த நிதானம், இதுக்கு தான் நிதானம் இருக்கணும். அப்ப இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அஷஜ்ஜு அப்துல் கைஸ்ன்றவருக்கு என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க அப்படின்ற செய்தியை பார்க்கணும். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு கூட்டம் தான் பனு ஹனீஃபா. இவங்களும் இந்த ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க. இதுலதான் மெயினான ஒரு ஆளிகள். இந்த பனு ஹனீஃபா கோத்திரத்துலதான் பொய் நபி என்று பிற்காலத்தில் ஒருத்தர் வாதிட்டார். அவரு இதுலதான் வர்றாரு, இந்த பனு ஹனீஃபால வர்றாரு. யார் அது பொய் நபி என்று வாதிட்டது? வரலாற்றுல பொய் நபி என்று வாதிட்டார் முசைலிமத்துல் கத்தாப். என்ன பேர்? முசைலிமத்துல் கத்தாப். முசைலமத்துல் கத்தாப்ன்னுவாங்க. ஆனால் ஹதீஸுகள் எல்லாம் அவரோட பேர் முசைலிமா என்றுதான் மதியம். முசைலிமத்துல் கத்தாப். இவர் இந்த குரூப்ல தான் வாரார்.
இவர் வந்த நோக்கத்தை பாரு. நாங்க கிறிஸ்தவர்களை பார்த்தோம் சரண்டர் ஆகிறதுக்கு மாதிரி வந்தாங்க. அப்துல் கைஸை பார்த்தோம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு படிச்சு போறதுக்கு வந்தாங்க. இந்த பனு ஹனீஃபான்ற கோத்திரம் வாராங்க. இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் இதுல மிக முக்கியம் என்னன்னா, இந்த ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு தூதுக்குழுக்கள் நிறைய வந்துச்சு. அதுல ரசூலுல்லாஹ் அவங்க வந்தா நிக்கிறதுக்கு எல்லாம் இடம் செட் பண்ணாங்க. நல்லா வரவேற்று அவங்களுக்குரிய சாப்பாடு செலவீனங்கள் வந்தா தங்குறதுக்கு எல்லாம் ரசூலுல்லாஹ் இடம் செட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுல அதாவது பின்துல் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் ஊட்டையும் ரசூலுல்லாஹ் செட் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த பனு ஹனீஃப் அதாவது பனு ஹனீஃபான்ற கோத்திரம் வந்து இங்கதான் தங்கினாங்க. தங்கி ரசூலுல்லாஹ் கிட்ட இவங்க வராங்க. இந்த முசைலிமத்துல் கஸ்ஸாப்ன்றவன் ஆட்சியில வந்து கொஞ்சம் பயங்கர ஆசை. சில பேருக்கு அப்படி என்னதான் இருந்தாலும் பதவி என்ன செய்ய மாட்டார், ஒன்றுமே தகுதி இருக்காது. ஆனா என்னத்துல ஈக்கணும், அவரு பதவியில் ஈக்கணும், ஆட்சி அதிகாரத்தில் ஈக்கணும். இந்த மாதிரி முசைலிமா மாதிரி ஒரு ஆள், முசைலிமா அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஆட்சி அதிகாரத்துக்காக வர. இவர் வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட பேசுற நேரம் என்ன செய்யறாரு, புகாரில இந்த செய்தியை நீங்க 3620 21வது ஹதீஸ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, முசைலிமா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தார். வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, இன் ஜஅலலி முஹம்மதுன் அல் அம்ர மின் பஅதிஹி தபித்து. இவர் வந்து இப்ப அவங்க ஆக்கள்கிட்ட எல்லாம் பேசிக்கொள்றாரு, நாங்க வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட போ, ரசூலுல்லாஹ் நுபுவத்துல எனக்கும் ஒரு ஷியார் தந்தா தான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேன்றான். நுபுவத்துல இவருக்கு என்ன வேணும், ஷியார். ஏன் இவன் ஷியாரை கேட்டான்டா, நபி ஆகணும் தஅவா செய்யணும் என்பதற்காக அல்ல. இவன் என்ன நினைச்சிட்டான்டா, இப்ப ரசூலுல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க, முழு அரேபிய தீபகற்பமும் யாரோட கண்ட்ரோல்ல வந்துட்டு, ரசூலுல்லாஹ்ட கண்ட்ரோல். கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டா கொள்ள முழு அரேபிய ரோம் பாரசீகத்தை தவிர முழு அரேபிய தீபகற்பமும் எந்த ஆட்சிக்குள்ள, ரசூலுல்லாஹ்ட ஆட்சிக்குள்ள முழுமையாக வந்துட்டு. இவன் பார்க்கிறான் என்னடா, இந்த நுபுவத்தை கையில வச்சிருந்தா என்ன செய்யலாம், ஆட்சி இடத்துக்கு வந்துடலாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்ட ஷியார் கேட்கிறான். நுபுவத்தில் ஒரு பங்கை நீங்க எனக்கு தந்தா தான் நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். இப்படி இவர் எல்லார்ட்டையும் பேசிக்கொள்றார். இது ரசூலுல்லாஹ் கேள்விப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாபித் இப்னு கைஸ் என்ற நபித்தோழரை கூட்டிக் கொண்டு அவன்கிட்ட போறான். யார்கிட்ட, இந்த முசைலிமா கிட்ட போறான். போற நேரம் ரசூலுல்லாஹ்ட கையில ஒரு ஈச்சமர குச்சொண்டி ரசூலுல்லாஹ் வச்சிருப்பாங்க, ஒரு குச்சொண்டி. நிறைய இடங்கள்ல ரசூலுல்லாஹ் அதை தான் பயன்படுத்தினாங்க. அந்த குச்சத்தை சுத்ராவா பயன்படுத்துவாங்க ரசூலுல்லாஹ். எங்கேயாவது வெட்ட வெளிகளுக்கு போனா அந்த குச்சி என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் சுத்ராவா பயன்படுத்துவாங்க. ஒரு ஈச்சமர மர குச்சி ஒன்று இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் முசைலிமத்துல் கஸ்ஸாப்ட்ட போய் சொன்னாங்க, அவன் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கிறான், அவர் ஷியா தந்தா தான் நான் ஏற்றுக்கொள்வேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஈச்சம் குத்தையாவது நான் உனக்கு தரமாட்டேன், இந்த ஈச்சமர குத்திய கூட நான் உனக்கு என்ன செய்ய மாட்டேன், நான் தரமாட்டேன். நீ என்னத்தை விரும்புறாயின்னு எனக்கு தெரியும், நீ என்னத்தை விரும்புறாயின்னு எனக்கு தெரியும். நீ நினைச்சதுதான் நடக்கணும் என்று நீ தடமாறினால், அப்படியே சொல்றாங்க ரசூலுல்லாஹ், நீ நினைச்சது நடக்கணும் என்று தடமாறினா அல்லாஹ் உன்னை அழிச்சே போட்டுருவான், அல்லாஹ் உன்னை என்ன செஞ்சிருவான், அழிச்சே போட்டுருவான். அதனால இந்த மாதிரி இதுக்காக எல்லாம் என்ன செய்யல. அப்ப ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துறாங்க, நுபுவத்ன்றது இப்படி அல்ல, நபித்துவம்ன்றது ஆட்சி அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டதல்ல, இந்த குச்சி கூட உனக்கு கிடைக்காது. அதனால இந்த மாதிரி ஆசையெல்லாம் என்ன செய்யப்படா, வெற்றி கொள்ளப்படாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்துறாங்க. விளங்கப்படுத்திட்டு அங்கனக்கே சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு கனவு காட்டினான், அந்த 2 பேர்ல ஒத்தனா நீ தான் இருக்கணும்னாங்க ரசூலுல்லாஹ். அது என்ன கனவுண்டா ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, ஒரு நாள் நான் தூங்கி கொண்டிருக்கிற நேரம் 2 தங்க காப்புகள் என் கையில போடப்பட்டுச்சு. 2 தங்க காப்பு, ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, 2 தங்க காப்புகள் என் கையில போடப்பட்டது. அந்த 2 தங்க காப்பும் வந்து எனக்கு கஷ்டமாவே இருந்துச்சு, கையில வந்து எனக்கு என்ன செஞ்சது, கஷ்டமாகவே இருந்தது. அப்ப எனக்கு ஒரு ஆர்டர் வந்தது, என்ன செஞ்சேன்னா, நபியே அதை ஊதி விடுங்க என்ற ஒரு ஆர்டர் வந்துச்சு. நான் 2ஐயும் ஊதி விட்டேன். அதுக்கு பிறகு எனக்கு என்ன செஞ்சது, அந்த பிரச்சனை இல்லாம போய்த்தது சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த 2 தங்க காப்புகளையும் எனக்கு பின்னால் நான் என்ன விளக்கம் எடுத்தேன், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் அந்த 2 தங்க காப்புக்கும் என்ன விளக்கம் எடுத்தேன்னா, எனக்கு பின்னால பொய் நபி என்று 2 பேர் வருவார்கள், எனக்கு பின்னால பொய் நபி என்று 2 பேர் வருவார்கள். அதுல ஒரு ஆள் தான் யாரு, நீ முசைலிமத்துல் கஸ்ஸாப், அதுல ஒரு ஆள் தான் நீ. 2வது அஸ்வதல் அன்சி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள்.
அஸ்வதல் அன்சி, இந்த ரெண்டு பேர், நீங்க ரெண்டு பேரும் தான் பொய் நபி என்று வாதிடுவீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அப்பவே சொல்லிட்டாங்க. சொல்லி இவங்களை திருப்பி அனுப்பிட்டான். இவன் போன மாதிரியே இவன் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திரும்ப ஊருக்கு போய் இவர் போய் பிரச்சாரம் செய்யறான். எனக்கு ரசூலுல்லாஹ்வோட நபுவத்துல ஒரு பங்கு கிடைச்சிருக்குது, அது மாதிரி தவறான வார்த்தைகள் கவிதைகளை சொல்லி வகிவார மாதிரி அறிவிக்கிறது. இப்படி சொல்ல 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 என்னதான் இருந்தாலும் அதையும் நம்புறதுக்கு நினைக்கும் ஒரு கூட்டம், நிறைய பெரிய ஒரு சமூகம் இவன் விடுகால போக தொடங்கி. இது ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற காலம். உயிரோடு இருக்கிற காலமே அவன் பிரச்சாரம் செய்யறான். முசைலிமத்துல் கத்தாப் அவன் பொய் நபி என்று சொல்லி எந்த அளவுக்குண்டா, ரஹ்மானுல் யமாமா, இவன் யமாமா பகுதியில இருந்தா இந்த ஹனீஃபான்ற பனு ஹனீஃபான்ற கோத்திரம் வந்தாங்க. யமாமால போய் இவன் பிரச்சாரம் செய்யறான். நான் நபி, எனக்கு வஹி வருது என்று சில வித்தைகள் மாதிரி செஞ்சு காட்டுறது, காட்ட 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 நம்பும். இதுல பெரும்பான்மையானவங்க நம்பின இதுலன்னா ஜாதி வெறி, அதாவது குலவெறின்னு சொல்லுவோம். அவங்க எந்த அளவுக்கு சொன்னாங்கண்டா, சில மக்கள் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் உண்மையாளர்ன்றது எங்களுக்கு தெரியும், நீ பொய்யன்ன்றது எங்களுக்கு தெரியும், தெரிஞ்சும் நீ எங்கட கோத்திரவன் என்பதற்காக உங்களை நம்புறோம்னு கொஞ்சம் பேர் நம்பினாங்க. இன்றைக்கு சில இடங்கள்ல நீங்க பார்க்கலாம், நம்பிக்கையில அப்படிப்பட்ட ஒரு சமூகம் இருக்கும். இவன் ரஹ்மானுல் யமாமா பேரை மாத்தினான். யமாமாவினுடைய ரஹ்மான், ரஹ்மான் என்றது அல்லாஹ்வை தவிர வேற யாருக்குமே பயன்படுத்தல. அவ்வளோ ஒரு, அதாவது அற்புதமான ஒரு வார்த்தை. அதனாலதான் அறிஞர்கள் சொல்றாங்க, இவன் தன்னுடைய பேர்ல ரஹ்மான சேர்த்து கொண்டதனால அல்லாஹ் தஆலா மறுமை நாள் வரைக்கும் அவனை கேவலப்படுத்தினான். இவன் அவன் பேர்ல ரஹ்மான சேர்த்து கொண்டான், ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா, மறுமை நாள் வரைக்கும் இவன் பேர் முசைலிமா தான். ஆனா இவன் பேர் எப்படி சொல்ற எல்லாரும், முசைலிமத்துல் கத்தாப். காதிபுண்டா பொய்யன், கத்தாபுண்டா மகா பொய்யன். நம்ம பொய் பொத்தல்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பச்சை பொய்யன் என்ற அர்த்தம் தான் கத்தாப். அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்டா, இவன் பேரோட முசைலிமத்துல் கத்தாப், அவனை யாருமே அப்படிதான் அவன் பேரை சொல்றதா இருந்தாலே முசைலிமத்துல் கத்தாப். மற்றவன் பேராவது அஸ்வதல் அன்சின்னு தான் வரும். அஸ்வதல் அன்சி, இந்த ரெண்டு பேரும் தான் பொய் நபி என்று வாதிட்டவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு தான் இது நடக்குது. ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு இவன் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு கடைசியாக ஒரு ஹஜ் செஞ்சாங்க. அதுக்கு பின்னால ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ஆரம்ப கட்டத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, மௌத்தாயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு இவனோட போர் செய்ய கிடைக்கல. இவன் வளர்ந்து 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 பெரிய பொய் நபி என்று ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணான், ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வந்துட்டான். அதுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஆட்சி வருது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரித்தத்தை முழுசா ஒழிச்சாங்க, மொத்தமாவே அழிச்சாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அதுல தான் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் ஹர்புல் யமாமா. அடுத்த ரசூலோட வரலாறு முடிகிறதோட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோட வரலாறு வரும். ஹர்புல் யமாமா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோட ஆட்சி காலத்துல நடந்த மிகப்பெரிய யுத்தம் தான் யமாமாவுக்கு எதிரான யுத்தம். அதுலதான் யார் இருந்தா, முசைலிமத்துல் கத்தாப். இவனை யாரு கொலை செஞ்சா, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஒருத்தர் கொலை செஞ்சார். யாரு, உஹது யுத்தத்துல ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கண்ட்ராக்ட்ல ஈட்டி வீசி ஒருத்தர் கொலை செஞ்சார். வஹ்ஷி என்ற ஒரு மனிதர், வஹ்ஷி என்ற ஒருவர் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கொலை செய்தார். இவர் பின்னால இஸ்லாத்துக்கு ரசூலுல்லாஹ் பிற்காலத்துல ஹம்சா அந்த வஹ்ஷியை கண்டோன்னே சொல்லுவாங்க, என்ன முன்னுக்கு நீங்க நிக்காதீங்க, எனக்கு யார ஞாபகம் வருது, ஹம்சாட ஞாபகம் வருது. அதை மனசுலயே வச்சுட்டு இருந்தேன். நான் ரசூலுல்லாஹ்வுக்கு என்னமாவது ஒரு மாற்றீடு என்ன செய்யணும், நான் செய்யணும்னு உள்ளத்துல வச்சுட்டே இருந்தார். பாருங்க, அவர் செஞ்ச ரசூலுல்லாஹ் என்னதான் இது பண்ணாலும் அவர உள்ளத்துல நான் இஸ்லாத்துக்கு என்ன செய்யணும் செய்யணும். சரியா இந்த ஹர்புல் யமாமால சரியா அதை பயன்படுத்தி இந்த முசைலிமத்துல் கத்தாப் என்ன செஞ்சாங்க, இந்த வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் கொலை செஞ்சாங்கன்றதை நம்ம என்ன செய்யறோம், நாங்க பார்க்கிறோம். இது ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு வந்த தூதுக்குழுக்களினுடைய வரலாறு. இது மிக முக்கியமான வரலாறு. இது இல்லாம பனு தமீம் என்ற ஒரு கோத்திரம் வந்தாங்க. இப்படி நிறைய கோத்திரங்கள் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு கடைசி போய் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஆகிற நேரம் மொத்த அரேபிய தீபகற்பம்டா இப்ப இன்றைக்குள்ள சவுதி அரேபியா மட்டுமல்ல, கல்ஃப்னு செல்வோம், இந்த மொத்த அரேபிய தீபகற்பமும் யாரோட ஆட்சி கீழே
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சிக்கு கீழால் வந்தது என்றதை நம்ம என்ன செய்யறோம், வரலாறுகளில் பார்க்குறோம். இதுக்கு தொடராக இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹ் கடைசியாக ஒரு ஹஜ்ஜு செய்தார்கள். அதுல நிறைய படிப்பினைகள், அதுல போற வழியில நடந்த சம்பவங்கள், அதனோடு தொடர்புபட்ட செய்திகள் இன்ஷா அல்லாஹ் வார வகுப்புல நாங்க தொடராக பார்ப்போம். ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் அகூலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ்.